மத்தியில் ஆடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஒருவர் மாநில சட்டமன்றத்தில் செல்லும் பொழுது அதனால் கிடைக்கப்படும் பயன்கள் ஏராளம். அதெல்லாம் சிந்தித்து பார்த்து நீங்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23 உங்கள் பொன்னான வாக்களை என்டிஏ கூட்டணிக்கு அளித்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். பேராசிரியர் ராமசீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர். அவர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே பல திட்டங்களை மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்த்துள்ளார். பிரதமரின் வீடு வழங்க மானியம் வழங்கும் திட்டம், அதுபோல் மதுரை எய்ம்ஸ் அமைய அரும்பாடுபட்டவர். அதுபோல் கலாலூர் ஆற்றில் இறங்கும் பகுதி தல்லாகுளம் பகுதியில் தடுப்பணை அமைக்கவும் அவர் பெரிய பங்காற்றியுள்ளார். அதுபோல் நிறைய மேம்பாலங்கள், ரயில்வே திட்டங்கள், உள்ளூர் ரயில் நிலையங்கள், வந்தே பாரத் ரயில் தென் தமிழகத்திற்கு அனைத்திலும் அவர் பாடுபட்டுள்ளார். அத்தகைய வேட்பாளர் ஒரு தொகுதியின் வேட்பாளராக நின்று வெற்றி பெறும் பொழுது நிறைய திட்டங்களை அவர் மத்திய அரசிடம் நேரடியாக பெற்று வாங்கி தர முடியும். ஏற்கனவே அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார். நம்முடைய மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மதுரை மெட்ரோ திட்டம் நேரடியாக இவர் வெற்றி பெற்றவுடன், பேராசிரியர் சீனிவாசன் வெற்றி பெற்றவுடன் நேரடியாக பிரதமரிடம் அழைத்து சென்று அந்த திட்டத்துக்கான நிதியை பெற்று அது அமைய என்ன மாதிரியான புரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ செஞ்சு அதை முடித்து தரப்படும் என்று கூறியுள்ளார். அதுபோக நம்முடைய தொகுதியில் இந்த பாலரங்கபுரம் அரசு மருத்துவமனை அதை புனரமைப்பு செய்து அதன் புற்றுநோய் மேம்பாட்டு மையம் அதையும் ரெனோவேட் செய்து அந்த பகுதி வாழ் மக்கள், நம்முடைய தெற்கு தொகுதி வாழ் மக்கள் அனைவரும் அந்த பாலரங்கபுரம் அரசு மருத்துவமனையை பயன்படுத்தும் வகையில் மேம்பாடு செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். அடுத்து நம்முடைய தெற்கு தொகுதியின் பெரும்பான்மையான மக்களின் பிரச்சனை கழிவுநீர் பிரச்சனை. இந்த கழிவுநீர் பிரச்சனையை டெம்பரரியாக சரி செய்து அந்தந்த காலகட்டத்துக்கு சரி செய்து மீண்டும் மீண்டும் வராமல் பெர்மனன்ட் சொல்யூஷனாக நிரந்தர தீர்வு காணப்படும் 150 நாட்களுக்கு என்று கூறியுள்ளார். அதையும் சரி செய்து நம்முடைய மக்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நேரடியாக நிதியை பெற்று தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அதுபோல் 10,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை நேரடியாக மதுரை தெற்கு தொகுதி மட்டுமில்லாமல் மதுரை முழுவதும் அமல்படுத்துவேன் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். இப்படி மத்திய அரசின் வேட்பாளர் ஒருவர் நம்முடைய தொகுதியிலிருந்து வெற்றி பெறும் பொழுது அதன் மூலம் கிடைக்கப்படும் திட்டங்கள் நமக்கு ஏராளம். இதனால் மத்திய அரசு வழங்கும் திட்டங்கள் நமக்கு கிடைக்காது என்று என்ன வேண்டாம். மத்திய அரசு வழங்கும் திட்டங்கள் நேரடியாக குழாய் இணைப்பு ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் அது கிடைக்கும். வீடு வழங்க மானியம் தரும் திட்டம் 2.25 லட்சம் அதுவும் கிடைக்கும். அதுபோல் நேரடியாக மத்திய அரசின் திட்டங்கள் கிசான் யோஜனா இருக்கட்டும், செல்வமகள் திட்டம், பிபிஎஃப், போஸ்டல் ஸ்கீம்ஸு, இதெல்லாம் இன்னும் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் உங்கள் தொகுதியில் மத்திய அரசின் ஆளும் கட்சியின் வேட்பாளர் ஒரு வெற்றி பெறும்போது மைக்ரோ லெவலில் என்னென்ன தேவையோ அனைத்தையும் மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெற்று தந்து அதற்கான குறைகளை நிவர்த்தி செய்ய வழிவகை செய்யப்படும். பேராசிரியர் ராமசீனிவாசன் மாநில பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார் தமிழக பாஜக. அவர் நேரடியாக பிரதமர் மோடியிடம் நேரடியாக கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்றி தரும் அளவிற்கு செல்வாக்கையும் மத்திய பாஜகவிடம் வைத்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய தொகுதி மக்கள் யோசித்து 2026 ஏப்ரல் 23 நடக்கும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். இதெல்லாம் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு பிரச்சனை, கஞ்சா, போதை பழக்கங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் மனசில் வச்சு கழிவுநீர் பிரச்சனை எவ்வளோ வருஷமாக இங்கே மதுரை தெற்கு தொகுதியில் இருக்குது. நிரந்தரமாக சால்வ் பண்ணியிருக்காங்களா? இல்லை. வேலைவாய்ப்பு இருக்கா? இல்லை. பலராமபுரம் அரசு மருத்துவமனை இன்னும் அதே நிலைமையில தான் இருக்குது. நம்முடைய பார்க்ஸு, ஏரியாஸ், அடுத்து இந்த சாலை வசதி, இந்த ரோட்ஸ் எல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ கடைசி 5 மாதத்தில் எலெக்ஷன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் மனசில் வச்சுட்டு வாக்குகளை செலுத்தி எவ்வளோ போதை கலாச்சாரம், டெய்லி வழிப்பறி, கொலை, கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு தமிழ்நாட்டில். வடமாநில தொழிலாளர்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சூரஜன் ஒருத்தர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. எப்படி தாக்கப்பட்டார்கள் கஞ்சா போதையில் நம்முடைய இளைஞர்களால். நிறைய இளைஞர்கள் வழிமாறி கஞ்சா போதை பொருட்களால் வழிமாறி போயிட்டாங்க. இது அனைத்தையும் சீர் செய்து சட்டம் ஒழுங்கு மேம்பட என்டிஏ கூட்டணிக்கு பார்த்துருக்கோம். நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு அளிக்கும் ஓட்டு என்பது ஆகாத போகாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து. அது சம்பாரித்த பணத்தை நீங்களே குப்பையில் போடுறது சமம். அதுதான் உண்மை. இந்த மாதிரி பண்ணுறதுனால மறுபடியும் திமுக ஆட்சி அமைய தயவுசெய்து எக்காரணத்தை கொண்டும் வழிவகை செய்து விடாது. நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் திமுகவை வீழ்த்தும் வல்லமை இப்போதைக்கு கொண்டுள்ளது. ஆகவே வாக்குகளை சிந்தாமல் சிதாமல் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளிக்க வேண்டும். மதுரை தெற்கு தொகுதியில் குறிப்பாக பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் நல்ல வேட்பாளர். எத்தனையோ திட்டங்களை ஆல்ரெடி செய்து கொடுத்துள்ளார். இனி வெற்றி வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு நேரடியாக மத்திய அரசிடம் பாரத பிரதமரிடம் கேட்டு பெற்றே 10,000 கோடி அளவிலான திட்டங்களை மதுரைக்கு கொண்டு தருவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார்.
இத்தகைய வேட்பாளரை நாம் வெற்றி பெற செய்தால்தான் நம்முடைய தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் வியாழக்கிழமை நடக்கும் தேர்தலில் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நம்முடைய தெற்கு தொகுதி குறிப்பாக தாமரை சின்னத்தில் வாக்குகளை அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தாழ்மையிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदा